படைத்தவன் ரப்புக்கு எதிராக செய்கின்ற துரோகம்தான். சமூகத்துல உச்சகட்ட சீரழிவு படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்கு எதிராக செய்கின்ற சீர்கேடுதான். அதுல குறிப்பிட்டு சொல்வதானால் இணை வைப்பு என்று சொல்லுகின்ற ஷிர்க் என்ற அநியாயம்தான். அன்பார்ந்தவர்களே, அது தனி மனிதனோட நின்று போகும்டா அவங்களுக்கு தௌவா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் இணை வைப்பு என்பது, ஷிர்க் என்பது ஒரு தனி மனிதனோட நிற்கிற காரியம் அல்ல. அது சமூகத்தையே ஆட்டிப்படைத்து சமூகத்தையே நரகப்படுகொலியிலே தள்ளுகின்ற மிகப்பெரிய ஒரு சீர்கேடுதான் இணை வைப்பு என்ற அநியாயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே படைத்தவன் ரப்புக்கு இபாதத்து செய்கிறோம் என்ற போர்வையில நல்லா விளங்கிக்கங்க. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வகையில ஷிர்க்குண்டு விளங்கினா, இணை வைப்புண்டு விளங்கினா ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. இபாதத் என்ற போர்வையில், அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்ற போர்வையில் தெரியாத்தனமாக பல ஷிர்க்கான காரியங்களை அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற போர்வையில செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதிலே மிக பிரதானமானதுதான் கபரு வணக்கம் என்று சொல்லப்படுகின்ற அநியாயம். விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ முஸ்லிம் சமூகத்திலே இந்த அநியாயம் பரவி கிடப்பதை பார்க்கலாம். ஆனா நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? மாஷா அல்லாஹ், எங்கட பிரதேசத்துல நல்ல மாற்றம். இல்லை சகோதரர்களே, இல்லை. விரல் விட்டு எண்ணப்படுகிற நாங்கள் விளங்கி கொண்டாலும் அதிகமானவர்கள் இன்று வரைக்கும் கபறுகளுக்கு காணிக்கை செலுத்துபவர்களாக, நல்லடியார்களின் பேரிலே நேர்ச்சை செலுத்துபவர்களாக, கபரடியிலே போய் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்பவர்களாக, கபரடியின் தலைமாட்டிலே இருக்கின்ற உண்டியலில் நேர்ச்சை காணிக்கை பணம் செலுத்துபவர்களாக, கபரடியை சுத்தி இருக்கின்ற கம்பிகளிலும் கதவு மூலைகளிலும் பணமுடிச்சுக்களை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இது ஈமானை பறிக்கின்ற சமூக சீரழிவு, சாதாரண விடயம் அல்ல. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கின்ற பொழுது கடுமையான மயக்கத்தில் இருந்தாங்க. 14 நாள் ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கிறது. பின்னால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சஃபர் மாதம் நாங்க இருக்கிற இந்த மாதம் கடைசி புதன்கிழமை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி ஏற்படுகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது. அதுல இருந்து ரபியுல் அவ்வல் 12ஆம் திகதி வரைக்கும் ரசூலுல்லாஹ் கடுமையா கஷ்டப்பட்டாங்க. அதுல கடைசி வியாழன் இருக்குது பாருங்க, ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை மௌத்தா போறாங்கண்டா கடைசி வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு போறோம், ரசூலுல்லாஹ்வால தொழுகைக்கும் வர முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மயக்கம். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட முகத்துக்கு மேலால் ஒரு புடவையை போட்டு போத்தி வச்சிருப்பாங்க. மயக்கத்துல தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் தெளிவடைகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த புடவையை முகத்திலிருந்து நீக்கிவிட்டு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் யார போல இருக்கவானண்டான்? எங்களுக்கு யார போல இருக்கவானண்டான்? முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் யூதர்கள் கிறிஸ்தவர்களை போல. ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில இருந்து கொண்டு மயக்கம் தெளிவடையும் பொழுதெல்லாம் என்ன வார்த்தையை சொன்னாங்க? யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். என்ன காரணம்? இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக, மஸ்ஜிதுண்டா என்ன? அல்லாஹ்வை வணங்குகிற இடம். கபறுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள். இது ஒருக்க சொல்லல ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முகத்தில் இருந்து அந்த திரையை நீக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, யுஹத்திரு மா ஸனஉ. மரணப்படுக்கையில் இருக்கிற ரசூலுல்லாஹ் ஏன் யூதர்களையும் நசாராக்களையும் பதுவா செய்து நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள் என்று சொன்னார்கள் என்றால், ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்த அந்த அநியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தாங்க. ஏன் தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தாங்க, என்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் என்னுடைய கபரை மனிதர்கள் வணங்குகிற இடமாக ஆக்கிவிடக் கூடாது. அதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. அஹ்மதுல 7352வது இலக்க ஹதீஸை வாசித்து பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனா, இறைவா என்னுடைய கபரை வணங்கப்படுகின்ற சிலையாக நீ ஆக்கி விடாதே என்று ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுவாங்களாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்க? இறைவா என்னுடைய கபரை வணங்கப்படுகின்ற சிலையாக ஆக்கி விடாதே. லஅனல்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சபிக்கிறான். யார் அந்த கூட்டம்? இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இது இன்னும் சர்வசாதாரணம்தான், சர்வசாதாரணம்தான். கபரடிகளுக்கு சென்று தாராளமாக ஈமானை இழக்கிறார்கள். இது சாதாரண பிரச்சனை அல்ல. அன்பார்ந்தவர்களே, இதனுடைய பாரதூரத்தை விளங்க வேண்டும், இதனுடைய விபரீதத்தை விளங்க வேண்டும். எங்களுடைய குடும்ப மட்டத்திலே, எங்களுடைய நண்பர்கள் மட்டத்திலே, எங்களோடு தொழில் துறவில் ஈடுபடுகின்ற பிசினஸ்மேன்கள் மட்டத்திலே இதனுடைய பாரதூரத்தை எடுத்து சொல்லி அவர்களை சீர்திருத்த முடியுமாக இருந்தால், ஒரு மனிதனை சீர்திருத்தினால் அவருடைய மனைவியை சீர்திருத்தலாம், அவர்களுடைய பிள்ளைகளை சீர்திருத்தலாம். அல்லாஹு அக்பர். ஷிர்க் செய்கின்ற ஒரு குடும்பம் சீர்திருந்தினால் குடும்பமாக ஒரு சமூகமாக மாறி